ஒரே ஒரு சூரியன்தான், ஒரே ஒரு சந்திரன்தான் என்பது போல தமிழ் திரையுலகில் நகைச்சுவையாலும் குணச்சித்திர நடிப்பாலும் கம்பீர குரல் கொண்ட பாடல்களாலும் அனைவரையும் கட்டிப்போட்ட ஒரே நடிகை மனோரமாதான். அது ஒரே ஒரு மனோரமா மட்டுமேதான். 5 எழுத்து கோபிசாந்தாவாக பிறந்து 4 எழுத்து மனோரமாவாக வளர்ந்து இன்று 3 எழுத்து ஆட்சியாக அனைவரின் மனதிலும் நிற்கும் மனோரமாவின் நினைவு தினம் இன்று. குடும்ப பின்னணி இல்லை, திரையுலகில் லாபி செய்வதற்கு வலுவான துணை இல்லை, கதாநாயகியும் இல்லை. ஆனாலும் பெரும்பாலும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் மட்டுமே நடித்து ஒரு நடிகை 1000 திரைப்படங்களை கடந்தார் என்றால், 50 ஆண்டுகால திரைத்துறையில் நீடித்தார் என்றால் அது மனோரமா மட்டுமே. தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் 1937ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி பிறந்தவர் நடிகை மனோரமா. இவரது இயற்பெயர் கோபிசாந்தா. அவருடைய குடும்பம் மன்னார்குடியில் இருந்து காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூருக்கு இடம்பெயர்ந்தது. அப்போது மலைபோல் குடும்ப நெருக்கடி சூழ்ந்தது. அங்கே தெருமுனையில் பலகாரக்கடை போட்டார். 6வதுடன் படிப்பு நின்றது. அங்கே உள்ள வீடுகளில் சிறுமி கோபிசாந்தா வேலை செய்தார். துரு சுறுசுறு என்று இருந்த சிறுமி கோபிசாந்தாவை ஊரில் எல்லோருக்குமே பிடித்துப் போனது. அப்படி பிடித்ததற்கு கோபிசாந்தாவின் குரல்தான் காரணம். குரல் வழியே வந்த பாட்டு காரணம். பாட்டுக்கு தக்கபடி ஆடி நடித்தது மிக முக்கிய காரணம். நடிப்பை பார்த்து எல்லோரும் அசந்து போனார்கள். 12 வயதில் நாடக மேடை ஏறினார். மேடை நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். நாடக நடிகையான போது அவருக்கு மனோரமா என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது. நடிப்பு, பாட்டு, வசன உச்சரிப்பு, நடனம் என்று அனைத்திற்காகவும் அவர் நாடக உலகில் பாராட்டப்பெற்றார். வைரம் நாடக சபா உள்ளிட்ட தொழில்முறை நாடக நிறுவனங்கள் பலவற்றில் நடித்துக் கொண்டிருந்த மனோரமாவை மேடை நாடக கலைஞராக பெரிய அளவில் அடையாளம் காட்டியது திராவிட இயக்கத்தின் பிரச்சார நாடகங்கள்தான். எஸ். ராஜேந்திரன் உள்ளிட்ட பல முன்னணி திராவிட இயக்க தலைவர்களுடன் அவர் மேடை நாடகங்களில் நடித்தார். SSR இவரின் நடிப்பைக் கண்டு பிரமித்துப் போனார். தன் நாடக குழுவில் சேர்த்துக் கொண்டார். மனோரமாவை கவிஞர் கண்ணதாசன் திரையுலகில் அறிமுகம் செய்தார். கண்ணதாசன் தயாரித்து 1958ஆம் ஆண்டு வெளியான மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் அறிமுகமானார் மனோரமா. உன் வேலையை நான் செய்தா உன் சம்பளத்தை எனக்கு கொடுப்பியா? ஓ, சம்பளம் என்ன? உனக்காக என்னுடைய உயிர் இல்ல இல்ல இது உடல் பொருள் ரெண்டையுமே உனக்கு கொடுத்துருவேன். ஏன் அந்த உயிரை மட்டும் தரமாட்டியா? இதன் பின் சின்ன சின்ன வேடங்கள், பிறகு காமெடி வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். அவரின் முகபாவங்களும் நக்கலான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது. யாருக்காக? எதுக்காக? எதுக்காக? எல்லாம் உனக்காக. பாடிடாத. தீமைக்கு போற மூஞ்சி மொகரகட்டையும் பாரு. அவர் முதலாக கதாநாயகியாக நடித்த திரைப்படம் கொஞ்சம் குமரி. மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரம் தயாரித்து 1963ஆம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படம். மனோரமா என்ற மாபெரும் நடிகையின் நடிப்புத்திறன் பெரிதும் வெளிப்பட்ட முக்கிய திரைப்படமாக தில்லானா மோகனாம்பாள் படத்தையே திரை விமர்சகர்கள் இன்றளவும் குறிப்பிடுகிறார்கள். அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் சிக்கல் சண்முக சுந்தரமாக நடித்த சிவாஜி மற்றும் திருவாரூர் மோகனாம்பாளாக நடித்த பத்மினியின் நடிப்பிற்கு சற்றும் சளைக்காமல் ஜில் ஜில் ரமாமணி என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து பெரும் பாராட்டை பெற்றார் மனோரமா. பழைய பிரச்சனை உனக்கு கூப்பிடாதியே. நான் இப்ப ரோசா ராணின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ என்று இழுத்து பேசுகிற செட்டிநாட்டு பாஷை மனோரமா ஸ்பெஷல். ஜில் ஜில் ரமாமணி கதாபாத்திரம் நகைச்சுவை நடிகையாக மனோரமா புகழ் பதித்த பல திரையுலக கதாபாத்திரங்களில் முக்கியமானதாக இன்று வரை பேசப்படுகிறது. ஏன் டப்பா உங்க தாடத்தை பாக்குறதுக்கு 4 பேர் இல்லாம போயிருவாங்களா? அவங்களுக்கு கைதட்ட 10 சனம் இருந்தாங்கன்னா எனக்கு கைதட்ட 4 சனம் இல்லாம போயிருவாங்க. அதேபோல் கே. பாலாஜி தயாரித்த எல்லா படங்களிலும் மனோரமாவுக்கு ஓர் அற்புதமான கேரக்டர் நிச்சயம் உண்டு. உள்ள ஏண்டா பெற்கலன்னு கேட்டா பொண்டாட்டிக்கு காது செவிடுனானா பொண்ணால ரிப்பேர் பார்க்க முடியலன்னா டிராக்டர் ஏண்டா குறை சொல்ற?
ஏ பீம்சிங், ஏ பி நாகராஜன், ஸ்ரீதர், கே எஸ் கோபாலகிருஷ்ணன், கே பாலச்சந்தர், கே பாக்யராஜ், சங்கர் என்று அன்று தொடங்கி இன்று வரை இன்றைய இயக்குநர்கள் வரை மிகப்பெரிய ரவுண்டு வந்தார் மனோரமா. எதிர்நீச்சல், அனுபவி ராஜா அனுபவி, புதிய பறவை, அன்பேவா, சூரியகாந்தி என்று பல படங்களில் இவரின் தனித்துவமான நடிப்பு எல்லோராலும் ஏற்கப்பட்டதுடன் மறக்க முடியாததாகவும் அமைந்தது. ஆசை கடைசியில போய் கல்யாணத்தை வச்சுட்டு இருக்காளே, ஏதாவது குடுக்கணுமே, என்ன செய்யறது? முதல் தேதிக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லி ஐடியா கொடுக்கறது. அப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சிட போறேன்? தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னர்களாக திகழ்ந்த சிவாஜி, எம்ஜிஆர் படங்களில் தொடங்கி கமல், ரஜினி படங்களில் அவர்களுக்கு போட்டி போட்டு நடித்தவர். நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், தங்கவேலு, சுருளிராஜன், கவுண்டமணி என்று பல நகைச்சுவை நடிகர்களுடன் நடித்தவர். நீயும் நானும் போய் நின்னா யானை மாத போதாது, வேற என்ன போடும்? மண்ண வாதி போதும். பாக்யராஜ், சத்யராஜ் என்று பலதரப்பட்ட நடிகர்களுடனும் நடித்திருக்கிறார். அன்று 60s, 70s, 80s தொடங்கி 90s நடிகர்கள் வரை நடித்து வலம் வந்தவர் மனோரமா. நேத்து வந்து மணியக்காரர் குய்யோ முறையன்னு கத்திட்டு போறாரு. அவர் விட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது, ஆனால் நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். நகைச்சுவையாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் மனோரமாவின் நடிப்பு முத்திரை பதித்தது. அவரது நடிப்பு தனித்துவம் வாய்ந்தது. எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்களில் நடித்தார். இதுதான் எஜமா முதல் வருஷம். எங்க அப்பாவுக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பாவி என் மாமன் ராமையா பண்ணின வேலை. சிவாஜியுடன் எக்கச்சக்க படங்களில் நடித்தார். இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன். கைத என்ன அவசரம் உனக்கு? விராகம், சின்ன பிள்ளைல நான் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா? தேவர் பிலிம்ஸ், ஏவிஎம், பத்மினி பிக்சர்ஸ், முக்தா பிலிம்ஸ் என்று முக்கிய நிறுவனங்களில் நடித்துள்ளார். ஏ கருணாநிதி, தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், வெண்ணிராடை மூர்த்தி, எஸ் சந்திரன் என்று ஏகப்பட்ட காமெடி நடிகர்களுடன் இணைந்தார் மனோரமா. இதில் ஒரு ஆச்சரிய சுவாரஸ்யம், யாருடன் நடித்தாலும் அவர்களுக்கு சரியான ஜோடியாக பொருந்து விடுவார். எல்லோராலும் புகழப் பெற்றவர் மனோரமா. என்னடா 2 வயசு பொண்ணுங்க? 2 வயசா? வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கு. ஐயோ மிஸ்டர், 2 பொண்ணுங்க. மனோரமா நல்ல நடிகை மட்டுமா, அற்புத பாடகியும் கூட. வாவாத்யாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டினா விடமாட்டேன். இன்று வரை நமது காதுகளில் இந்த பாடல் வரிகள் கேட்டால் அவரின் முகம் நிச்சயம் நம் கண்முன் தோன்றும். வாவாத்யாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டினா விடமாட்டேன். பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே என்று மெட்ராஸ் பாஷை பாடல்களும், காதலனே மாத்திக்கிட்டேன் குறுக்க வராதே, கப்பம் கப்பம் பக்கு பக்கு பக்கு, தெரியாதோ நோக்கு தெரியாதோ என்ற பாடலும், தெரியாதோ நோக்கு தெரியாதோ, முத்து குளிக்க வாரிகளா என்று தூத்துக்குடி பாஷையிலும் பாடி அசத்தியிருக்கிறார். முத்து குளிக்க வாரிகளா. சந்திரபோஸ் இசையில் டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே என்ற பாடல், டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் மே மாதம் படத்தில் மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன் என்ற பாடல், அவ்வளவு ஏன் தெலுங்கு பாடல் கூட பாடியிருக்கிறார். நகைச்சுவை நடிப்போடு அவரது தனித்துவமான குரலில் பாடிய நூற்றுக்கணக்கான பாடல்களும் இன்றளவும் ரசிகர்கள் நினைவில் நிற்பவை. மனோரமாவை திரையில் முதலில் பாட வைத்தவர் இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ். திமுக நிறுவனர் சி.என். அண்ணாதுரை, மு. கருணாநிதி, அதிமுக நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜே. ஜெயலலிதா, ஆந்திராவின் தெலுங்கு தேசம் நிறுவனர் என்.டி. ராமாராவ் என்று 5 முதல்வர்களுடன் நடித்தவர் மனோரமா. மிகச்சிறந்த நடிப்பாற்றல், தெளிவான வசன உச்சரிப்பு, கணீர் குரலில் பாட்டு என்று அவரது பன்முக திறமைகள் அவரை சுமார் அரை நூற்றாண்டு காலம் திரையுலகில் அசைக்க முடியாத ஆளுமையாக வைத்திருந்தது. 1960களாக இருந்தாலும் 2000ற்கு பிற்காலமாக ஆனாலும் மனோரமா நடித்த பல
கண்ணாத்தாவாக சிரிக்க வைத்த பாட்டி சொல்ல தட்டாத கங்காபாய் கதாபாத்திரத்தில் நடித்த மைக்கேல் மதன காமராஜர், ஆதிசக்தி அன்னையின் அருள் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது நாம் இருவரும் ஒன்றாக சந்திப்போம் சந்திப்போம். தாயம்மாவாக கிச்சு கிச்சு மூட்டிய சிங்காரவேலன், ஏய் யார் நீ? ஓ தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ணை மூடுங்க. ஓ, கண்ண முன்னாதான் வருவாங்களா? தாயம்மா. நான் தான் தாயம்மா. இன்றும் மனோரமாவின் கதாபாத்திரங்கள் சிலாகிக்கப்படுகின்றன. சம்சாரம் அது மின்சாரம், ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கம்மன் கடை. இது நம்ம ஆளு. கூறு கட்டவள சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடுமாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்தில் தான் பட்டு வைக்கிறான். அனுபவி ராஜா அனுபவி, ஜென்டில்மேன், கிழக்கு வாசல் என இன்னும் எத்தனையோ படங்கள் ஆச்சி மனோரமாவின் சோறுபத உதாரணங்கள். என் புள்ள இப்படி எல்லாம் பரிசு வாங்குறத பாக்க அவங்க அப்பா உசுரோட இல்ல. டாக்டருங்கெல்லாம் ஏதோ வாயில வராத பேரு வச்ச ஒரு வியாதின்னு சொன்னாங்க, அதுல போயிட்டாரு. தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட 1000 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்திருப்பவர் நடிகை மனோரமா. திரைப்படத் துறையில் முன்னணி நடிகையாக இருந்த போதும் அவர் மேடை நாடகங்களில் தொடர்ந்து நடித்தவர். அவர் நடித்த மேடை நாடகங்களின் எண்ணிக்கை 5000 வரை இருக்கலாம் என்று சில புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர பல வானொலி நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்களிலும் மனோரமா நடித்திருக்கிறார். அடே நீ கடைக்கு புதுசு, அதனாலதான் உனக்கு விஷயம் தெரியல. அந்த அம்மா எங்கட ஏதோ வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு கைய வீசிக்கின்னு போயிருவாங்க. சாயங்காலமா அவங்க புருஷன் வந்து இங்க ஆட்டுக்கெல்லாம் மாவாட்டி கொடுப்பாங்க. அதே வாடிக்கை. உலகின் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் நாடகங்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தியவர் இவரே. இத்தனை பெருமைக்குரியவரை கௌரவிக்காமல் விட்டுவிடுவார்களா என்ன? அதன் பரிசாக இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ, சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருதுகளுடன் ஏராளமான திரைத்துறைக்கான விருதுகளையும் பெற்றிருக்கிறார் மனோரமா. காலத்தால் அழிக்க முடியாத புகழை பெற்று தமிழ் சினிமா ரசிகர்களின் அன்புக்குரிய ஆட்சியாக வலம் வந்த மனோரமா 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியன்று மறைந்தார். தமிழ் திரையுலகில் ஒரே ஒரு மனோரமாதான், ஒரே ஒரு ஆட்சிதான். இந்த நாளில் அவரை அனைவரும் நினைவு கொள்வோம். வெளிச்சம் தொலைக்காட்சியின் சார்பாக நடிகை மனோரமா அவர்களுக்கு இதயபூர்வமான நினைவஞ்சலி.